தெரிசாமா, என்ன ரொம்ப நேரமா உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அத்தம்மா, எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ஒரே சண்டை போட்டு கிடக்காவ. அதனால எங்க அப்பா எங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லுதாராம். அதுதான் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு. நீ வந்து கேலிட்டின்னு என்னை கூப்பிட்டு கிடக்கு. உன் அம்மா ஒருத்தர்கிட்ட கூட நல்லபடியா நடந்துக்க மாட்டா போலுக்கு. யாருக்காக தான் வாழுதா? புருஷன்ட்ட சண்டை, பிள்ளைகள் வட்டையும் சண்டை, அக்கம் பக்கத்துல சண்டை, வந்த மரும வட்டையும் சண்டை. என்ன பொம்பிள்ளையோ போ. ஆமா அத்தம்மா, அப்புறமா போய் பார்த்துட்டு வரட்டுமா? போம்மா, தாயும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? போயிட்டு வா. என் பேரனை மட்டும் கூட்டு போவாத. உங்க அம்மா கறிக்கு மூச்சு காத்தே படக்கூடாது, விளங்காதவ. அப்படி சொல்லாதீங்க அத்தம்மா. அவங்க 1000 கெட்டவங்களா இருந்தாலும் என் பிள்ளை மேல அவங்க ரொம்ப பாசமா இருக்காவல்ல. அவனை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? சரி அம்மா, பிறகு கொடுமைக்கார மாமியார்னு கமெண்ட்ல போட்டுருவாவோ. கூட்டு போ, கூட்டு போ. தேங்க்ஸ் அத்தம்மா. என்ன கல்யாண பொண்ணு, மூஞ்செல்லாம் ஜொலிக்குது. பியூட்டி பார்லர் போனியோ? போட்டி போட்டி போட்டி, நானே ஒரு பாட்டி. பெரியத்த, நான் உங்களை கேட்கல, ரேகாவை கேட்டேன். தெரிசாமைனி, பியூட்டி பார்லர்லாம் போகல. நான் வீட்லேயே ஏதாவது மாவுக்கு கலந்து மூஞ்சில ராவிடுவேன். வீட்டிலேயே மாவை மூஞ்சில ராவிட்டு தோசை கல்ல போய் மூஞ்ச வச்சிருமா. நல்ல சுட சுட ரோசை ரெடி. போக்கு சித்தி, கிண்டல் பண்ணாதீங்க. மூஞ்சி நல்ல பளபளன்னு சைனிங் கொடுக்கு. கல்யாண கனவு நல்ல மூஞ்சில தெரியுதே. கல்யாண கலையும் வந்துட்டு. கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே, நெஞ்சினிலே ஊஞ்சலே. அத்தம்மா பாடாதீங்க அத்தம்மா, பிள்ளை அழுது. பாடாம இருங்களேன். என் பாட்டுக்கு எவ்வளோ பேர் அடிமை தெரியுமா? இல்லை, இந்த மொட்டை பையன் அழுதுட்டு கிடக்கான். வீட்டில் ஆள் இருக்கலாமா? டவுசர் கிளவி எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. வாங்க சம்மந்தியம்மா, வாங்க. அத்தை வாங்க. வாங்க சம்மந்தியம்மா, இருங்க. ஏன் மாமன் மாறிக்கு விபத்து நடந்து போச்சம்மா. என்ன சொல்றீங்க? ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எங்க அத்தை? நான் வாரேன். வேண்டாமா, உங்க சங்காத்தமே இனிமே எங்களுக்கு வேண்டாம். நடையர்னு கல்யாண பத்திரிக்கை தூக்கிட்டு போகும்போது என் மாமன் விபத்து ஆயிட்டு இப்ப இப்படி சாவர நிலைமையில கிடக்கான். இந்த பொண்ணு எங்களுக்கு ராசி இல்ல, வேண்டாம். டவுசர் கிளவி, என் உன் மாமனை கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். நாங்க இங்க தகுதியில இருந்து இறங்கி வந்தா என் மாவளை வேண்டாங்கியோ. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, வேண்டாம். என் மாவனை விட்டுருங்க. பத்திரிக்கையை தூக்கிட்டு போய் விழுந்து கிடக்கான். வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டுருங்கம்மா, வேண்டாம். மீன்காரம்மா, நீங்க மவனுக்கு அடிபட்ட துக்கத்துல பேசுறீங்க. நீங்க நாங்க ஆஸ்பத்திரிக்கு வரோம். வேண்டாம், இனிமேல் யாரும் வரக்கூடாது. என் மவன் சோமாகிற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். யாரையும் விட மாட்டேன். உங்க குடும்பம் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்கல. விட்டுருங்கம்மா எங்களை. மீனோய் பாட்டி, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பத்திரிக்கை அடிச்சு அப்படிலாம் விட முடியாது. நாங்க போலீஸ்ல சொல்லிடுவோம். நீங்க எங்கனாலும் சொல்லுங்க, உங்க பொண்ணு ராசியில எங்களுக்கு வேண்டாம். அந்த ஆக்களை ஒளிஞ்சு போயிரு, ஓடிரு. ஏம்மா சும்மா இருமா. இவன் மாவன் எங்கேயோ போய் விழுந்ததுக்கு நீ என்னடி செய்வ? இப்படி முட்டாதனமா பேசுற பொம்பளை வச்சு என்னடி செய்ய? அங்க போய் நீ எப்படி வாழ முடியும்? எம்மா டவுசரம்மா, கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க சரிங்களா? அப்படியெல்லாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. உங்க சுவாலியை பார்த்துட்டு போங்க, கல்யாணம் நடக்கும். வேண்டாம் வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். எங்களை விட்டுருங்க. அந்த அன்னைக்கு நீ அங்க ஆஸ்பத்திரியில போய் பாடு. எங்களை விட்டுருங்க. மீனாட்சி, இந்த ட்ரௌசர் அவன் புத்திய காட்டி காட்டி இந்த சனிங்கிட்ட எவ்வளவோ சொன்ன வேண்டாம் வேண்டான்னு கேட்காம ஊர் உலகத்துல யாருமே இல்லைன்னு போய் பிடிச்சிருக்கா பாரு அந்த முட்டை கண்ணனை. இது சும்மா இருக்கா? டவுசர் தான் லூசி மாதிரி கத்திட்டு போறான்னு நீ வேற மெண்டல் மாதிரி பேசாதக்கா, அதெல்லாம் சரியாயிரும். ஐயோ, என் புருஷன் என்ன விட்டுட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. நான் எப்படி இவளை கரை சேர்ப்பேன்? அந்த சின்ன பையல நான் எப்படி வளர்ப்பேன்? நீ பேசாம இரு, அவரு வரட்டும், விஜய்லாம் வரட்டும், இது என்னன்னு பாத்துருவோம். என்னாச்சு சிவா, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? 4 நாள் போனதே தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கும். அனுப்ப நீங்க 2 வாரத்துக்கு ஒருக்க வந்துருங்க. எப்படா இந்த 3 மாசம் முடியும்னு இருக்கு முனிஸ். தினமும் நான் பேசுறேன் சரிங்களா? இந்த 4 நாள்ல ஏதாவது உனக்கு கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி முனிஸ். ஐயோ சிவா, நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க தெரியுமா? நானும் வந்துடட்டுமா? சிவா, வேலை ரொம்ப முக்கியம், அதெல்லாம் முடிங்க, அப்புறமா அங்கேயே வந்துருங்க. எதுவும் தான் நடக்கல, அட்லீஸ்ட் கையவாது பிடிச்சுக்கோ. வாங்க போலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு.
இன்னும் ஒரு 2 நாள் லீவ் போடு முனிஸ். ஏற்கனவே நிறைய வேலை அங்க பெண்டிங்ல இருக்கு. கவர்மெண்ட் அதிகாரியா இருந்துட்டு நான் அப்படியே பொறுப்பில்லாம லீவு போடக்கூடாது சிவா. சரி, அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் வந்துடுறேன். ஏற்கனவே இங்க 4 நாள் நீங்க லீவு போட்டுட்டீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு லீவே தர மாட்டாங்க. அது வேற ஞாபகப்படுத்தாத முனிஸ். முனிஸ், நல்லா சாப்பிடு. எங்கள் அம்மா எது சொன்னாலும் கண்டுக்காது, சரியா? உனக்காக நான் இருக்கேன். எவ்வளவோ தடைகளை தாண்டி எத்தனையோ வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால எதையும் ஒரி பண்ணக்கூடாது. முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் ரொம்பவே மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் சிவா. என்ன நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். என்னைய நானே இப்ப நல்லா காப்பாத்திக்கிடுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்ததே நீங்க தானே சிவா. பயந்து போய் மொட்டை மண்டையோட எப்படி பதுங்கி நிப்பேன். கீழே குனிஞ்சிட்டு மட்டும்தான் பேசுவேன். அடுத்தவங்க கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். அதனால நான் இனிமே தைரியமா தான் இருப்பேன். சரி, இப்போ பஸ் வந்துடும், பார்த்து போயிட்டு வா, சரியா? ஆ சிவா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு முனிஸ். சிவா, எங்க அப்பா தானே பிளான் போட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அதுல முழுக்க முழுக்க நமக்கு உதவியா இருந்தது அந்த மகாராஜன் அவரு தானே. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பார்க்கவும் இல்ல, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலல்ல. ஒரு நாள் நீங்க ஊருக்கு வரும்போது நம்ம அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிடுவோமா? தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் உனக்கு பெரிய தியாகம் பண்ணலை, சரியா? எல்லாமே உங்கள் அப்பா போட்ட பிளானு. உங்கள் அப்பா முதல்ல உண்மையை சொல்லி தான் அவனை இது பண்ணியிருக்காங்க. இல்ல, அவரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல. கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணிட்டு அப்புறமா உங்களை கூப்பிட்டாருல, அத சொன்னேன். நீ மனசு மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பேன்னு கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணா. என்னையே பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே நீ சரின்னதும் அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில, தியாகி மாதிரி சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். பாவம் சிவா, யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது. அவங்கவங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். முனிஸ், ப்ளீஸ் அவனை பற்றி நம்ம என்கிட்ட பேசாத. அவன் அப்படி ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணலை, சொல்லி காட்டக்கூடாது. ஆனால் நீ ஒரு பரிதாபமான மொட்டை பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து நான் உன்னை அவ்வளோத்துக்கு உயிராக சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் பாரு, நீ நல்ல வேலையில் நல்ல அழகாக இருக்கும் போது தானே வந்தான். தயவு செஞ்சு அவனை நீ பெரிய ஆளாக ஆக்காதம்மா. கோபப்படாதீங்க சிவா. உதவி பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுல நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். அதான் கேட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை பற்றி நம்ம என்கிட்ட பேசாத. பஸ் வந்துட்டு முனிஸ், நீ கிளம்பு. சிவா, என் மேல கோபமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சுமா, நீ கிளம்பு. சிவா, போயிட்டு வரேன். பாய் முனிஸ். சிவா, சரிங்க. பார்த்து போயிட்டு வா, இறங்கினது ஃபோன் அடி. திடீர்னு இனியல் மேடம் ஃபோன் பண்ணி அவசரமா போகணும். நாங்க என்னன்னு தெரியலையே, ஏதோ ரொம்ப எமர்ஜென்சினாங்க. என்ன விஷயம்? இனியால், என்ன இது வேஷம்? வேஷம் இல்லை, இது என் கூட கொஞ்சம் அவசரமாக வெளியே வர முடியுமா? எங்கேயும் ட்ராப் பண்ணணுமா? ஆமாம், கொஞ்சம் அவசரமாக போகணும். பைக்லேயே போகலாம், கார் வேண்டாம். பைக்ல தான் வந்திருக்கேன். சரி வாங்க, ட்ராப் பண்றேன். வாங்க போகலாம். இனியால், எதுவும் கல்யாணத்துக்கு போறீங்களா? ரொம்ப அழகா ரெடியா இருக்கீங்க. ஆமாம், கல்யாணம் தான். அதான் பார்த்தாலே தெரியுது, ஏதோ கல்யாணத்துக்கு ரெடியாகி போற மாதிரி. சரி வாங்க. இனியால் வாங்க. போகலாம் மகா சார். சரி. இனியால், என்ன ரொம்ப அமைதியா வரீங்க? எதுவும் பிரச்சனையா? இல்லை மகா சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதா இருந்தாலும் சொல்லுங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இறங்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன். சரி சரி. 2-3 நாளா ஃபோனே பண்ணல, என்னாச்சு? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் மகா சார். சரி சரி, பரவாயில்ல. இனியால் ஸ்பீடா போகணுமா மெதுவா போகணுமா? டைம் இருக்கு, மெதுவாகவே போங்க. இனியால், யாருக்கு கல்யாணம்? சொல்கிறேன். இனியால், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ மகா சார். மகா சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இப்பவும் கலகலன்னு பேசிட்டு வருவீங்க, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் போதே நினைச்சேன். சொல்லுங்க. நானும் என் கூட ரொம்ப வருஷமா படிச்ச ஒரு ஃப்ரெண்டும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. கல்யாண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் மேடம். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நாங்கள் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம். நீங்கள் தான் எனக்கு சாட்சி கையெழுத்து போடணும், ப்ளீஸ். சரி இனியால் மேடம், உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? அப்பாவை
அதான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. இங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் டாக்டர் தானே, அவங்க கூட படிச்சவர் நீங்களா, அதனால அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அப்பாவுக்கும் அவனை நல்லா தெரியும், அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கோவப்படுவார், அப்புறம் சரியாயிரும். சரி மேடம். என்ன எதுவுமே பேசாம வரீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இனியல் மேடம், நீங்க சொன்ன மண்டபம் வந்துட்டு. வாங்க மகா சார், சாட்சி கையெழுத்து போடணும்ல. இந்த வாரேன். மகா சார், நீங்க சரியான மக்கு. ஏன்? கல்யாண மண்டபத்திலே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தானே போவாங்க. இது என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன். அது புரியாம நல்லா ஏமாந்துட்டீங்க. உங்களுக்கு நல்லா வேணும். புரியல எனக்கு. சரியான மக்கு, டியூப்லைட் நீங்க. நான் உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணேன். ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தேடிட்டு இருந்தேன், பண்ணவே முடியல. நல்லா மாட்டினீங்களா? இனியால், நீங்க போங்க, என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க? அது இருக்கட்டும், எனக்கு கல்யாணம்னா ஏன் அப்படி பேயறிஞ்ச மாதிரி முடிச்சிங்க? இல்ல ஒண்ணுமே சொல்லாம திடீர்னு கல்யாணம் வச்சுட்டாங்களேன்ட்டு ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. சரி சரி சரி, நான் போயிட்டு வரேன்னா நேரம் ஆகுது. சரி இனியால், முடிஞ்சது கூப்பிடுங்க, மறுபடியும் கொண்டு கிளினிக்லயே விட்டுருது. வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் ஆட்டோ ஏதாவது படிச்சு போயிடுவேன். இல்ல நீங்க கூப்பிடுங்க, நான் வாரேன். சரியா? சரி, முடிஞ்சா கூப்பிடுதேன், போயிட்டு வரேன். சரி. நல்ல ஏமாத்திட்டு இந்த பொண்ணு. அது கல்யாணம்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டேன்னு. அது என்னடானா ஏப்ரல் ஃபூலு மார்ச் ஃபூலுன்ட்டு கிடக்கு.